பட்ஜெட்ல இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். பாருங்க, ஒதுக்கீட்டு மசோதா. என்ன ஒதுக்கீட்டு மசோதா? எதுக்காக இந்த ஒதுக்கீட்டு மசோதாவை பாராளுமன்றத்தில் பட்ஜெட்டின் போது நிறைவேற்றுறாங்க அப்படின்னா, சட்டம் ஒதுக்கீடு, சட்டத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் மட்டுமே இந்தியாவின் தொகுப்பு நிதியிலிருந்து அரசால் பணத்தை பெற முடியும். அதனாலதான் இந்த ஒதுக்கீட்டு மசோதா பட்ஜெட்ல மிக முக்கியமானது. ஒப்புதல். என்ன ஒப்புதல் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதற்கு ஒப்புதல் வழங்குவாரு. இந்த மசோதா நிறைவேற்றிய பிறகு குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் வழங்குவாரு. ஒப்புதல் வந்ததுக்கு பிறகு சட்ட அங்கீகாரம், மத்திய அரசிற்கு இந்தியாவினுடைய தொகுப்பு நிதியிலிருந்து பணம் எடுக்கலாம் அப்படிங்கிற சட்ட அங்கீகாரத்தை குடியரசுத் தலைவர் ஒதுக்கீட்டு மசோதாவின் மூலமாக வழங்குகிறார். இதன் மேல் மேற்கொள்ளக்கூடிய செலவினத்தை அரசு பார்த்துக்கிடுவாங்க. அடுத்து இதுல கணக்கு மீதான வாக்கெடுப்பு. இது மிக முக்கியமான ஒன்று. ஏப்ரல் இறுதி இந்த ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றினாதான் அரசு தொகுப்பு நிதியில இருந்து பணம் எடுக்க முடியும். இந்த ஒதுக்கீட்டு மசோதா எப்ப நிறைவேற்றப்படும் அப்படின்னா ஏப்ரல் மாசத்தினுடைய இறுதியில தான் நிறைவேற்றுவாங்க. ஆனா மார்ச் 31 நமக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நிதியாண்டு முடிஞ்சிடும். அப்போ ஏப்ரல் 1ல இருந்து அரசுக்கு என்ன ஆகும் அப்படின்னா புதிய செலவினம் ஏற்படும். அப்போ இந்த புதிய செலவினம் ஏற்படுறதுக்காக அரசு என்ன பண்ணுவாங்கன்னா முன்கூட்டியே இந்த கணக்கு மீதான வாக்கெடுப்பை கொண்டு வருவாங்க. எப்போ முன்கூட்டியே? இந்த ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு முன். அப்போனா பொது விவாதம் நடைபெறும் போதே இந்த கணக்கு மீதான வாக்கெடுப்பை கொண்டு வந்துருவாங்க. இந்த வாக்கெடுப்பு நிறைவேற்ற பிறகு அரசு தன்னுடைய மொத்த செலவினத்துல 6 பங்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்தியாவினுடைய தொகுப்பு நிதியில இருந்து இந்தியாவினுடைய தொகுப்பு நிதியில இருந்து எடுத்து ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு அந்த இடைவெளியில என்ன பண்ணலாம் அப்படின்னா அரசு தன்னுடைய செலவினத்தை மேற்கொள்ளலாம். இறுதியாக நிதி மசோதா ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். நிதி மசோதா பொறுத்த வரைக்கும் 117 சப்செக்ஷன் 1, 117 சப்செக்ஷன் 3 இந்த இரண்டும் நிதி மசோதாவை பத்தி சொல்லுது. நிதி மசோதா அப்படிங்கிறது பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பண மசோதாவில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நிதி மசோதா 1ல வரும். சாதாரண மசோதா போலதான் இது நிறைவேற்றப்படும். ஆனா 75 நாட்களுக்குள் குடியரசுத் தலைவர் இதற்கு ஒப்புதல் தர வேண்டும். என்னைக்கு நிதி மசோதா பாராளுமன்றத்துல நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெறுதோ அதன் பிறகு அரசிற்கு நிதி மசோதா ஒரு வருவாய்க்கான ஒரு சட்டப்பூர்வ அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்குது. இதன் மூலமா அரசு அந்த நிதியாண்டிற்கான செலவினத்தை தொகுப்பு நிதியிலிருந்து மேற்கொள்றாங்க. இதுதான் பட்ஜெட் பற்றிய மிக முழுமையான ஒன்று.